சமைக்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 3 கப்புக்கு கோதுமை மாவு எடுக்கிறேன். 1 2 3 கப் கோதுமை மாவு எடுத்தாச்சு. இதில் நம்ம ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பை நல்லா இப்படி தூவிக்கிட்டு அதுக்கப்புறமா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா எண்ணெயை நான் கடலை எண்ணெய் இப்போ சேர்க்குறேன். அதையும் அதே மாதிரி எல்லா மாவுலேயும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். சப்பாத்தி சுடும்போது நான் எண்ணெய் ஊற்றி சுட மாட்டேன். அதனால் இப்போவுமே அதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை நம்ம ஊற்றி நல்லா எல்லா இடமும் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடணும். இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் தண்ணி எடுத்துருக்கிறேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதோட ஆட் பண்ணி நல்லா டைட்டாக பசைஞ்சு எடுத்துக்கிடணும். அவ்வளோ தண்ணியும் ஒரே நேரத்தில் ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து தான் ஊற்றணும். இந்த மாதிரி நல்லா பசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இதை ஒரு நல்ல ப்ளெயினான ஒரு சர்ஃபேஸ்க்கு இந்த மாவை மாற்றணும். ஏன்னா அதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி தொரன்னு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அதனால் சாஃப்டாக நம்ம இப்படி ப்ளெயினான சர்ஃபேஸில் வச்சு நல்லா எவ்வளோ தூரம் நம்ம நல்லா தேய்க்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு மாவு நல்லா சாஃப்டாக வரும் நம்மளுக்கு. இப்போ பார்த்தா தெரியும், நம்ம ஃபஸ்ட்டு வைக்கும்போது இருந்ததுக்கும் இப்போ அந்த மாவை பார்க்குறதுக்குமே வித்தியாசம் தெரியும். இந்த மாதிரி நான் 5 மினிட்ஸ் இப்படி நான் தேய்ச்சி எடுத்துருக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி நல்லா 5 to 7 மினிட்ஸ் நல்லா இப்படி கைட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நல்லா தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா பால் மாதிரி உருட்டி இதை நம்ம ஒரு பவுலில் போட்டு மூடி வச்சு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் பண்ண வச்சிடணும். இப்போ நம்ம 1/4 மணி நேரம் கழித்து பார்க்கும்போது இதில் இப்படி ஒயிட்டாக டாட்ஸாக இருக்குது பார்த்திங்களா? இது ஒரு மாதிரி பபுளாக வந்த மாதிரி இருக்கும். அது கண்டிப்பாக அந்த ப்ராசஸ் நடந்தால் தான் நம்மளுடைய மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மாவு ரெஸ்ட் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறமா இப்படி ஒரு நைஃப் வச்சு நல்லா கட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம இதை தேய்க்கிற கட்டையை வச்சு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் இப்போ தேய்க்கிற மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக வரும். ரவுண்ட் ஷேப்பில் வரணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா ஒரு மூடியை போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். மாவை நம்ம தேய்ச்சதுக்கப்புறமா நல்லா சூடான ஒரு பேனில் நான் போடுறேன். இது நல்லா சூடாக இருக்குது இந்த பேனு. இதில் போட்டிருக்கேன் நான். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே மாவு இப்படி லைட்டாக குட்டி குட்டி பபிள்ஸாக எலும்பி வரும். இந்த பார்த்தீங்களா, தெரியுதா? ஸோ இந்த மாதிரி வரும்போது மாற்றி போடுறோம். மாற்றி போட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரத்துலேயே திரும்ப நம்ம பார்த்திங்கன்னா லைட்டாக எலும்பி வர்ற மாதிரி இருக்கும். அந்த டைமில் மறுபடியும் நம்ம மாற்றி போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வைக்கணும். லோ ஃப்ளேமில் வைக்கும்போது இப்படி மாவு அழகாக எலும்பி வரும். அவ்வளோதான், சாஃப்டான சூப்பரான சப்பாத்தி ரெடி. Thank you.